நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு நாகநந்தினி இணைந்திருக்காங்க. பேசலாம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை எல்லாமே கடன்ல இருக்கு, கடன்ல தத்தரிக்குது. செலவினங்கள் மட்டும்தான் இருக்கு, வரவினங்களே குறிப்பே இல்ல அப்படின்லாம் வெள்ளரிக்கையில செலவினங்கள் அப்படின்னு பார்த்தா போன பீரியட்ல எவ்வளோ 56 லட்சமா சம்திங் இருந்துச்சுல. இன்னைக்கு அத லட்சம் கோடி, அதான் 56 லட்சம் கோடி அப்படிங்கிறது. இன்னைக்கு நாங்க 34 லட்சம் கோடி அந்த கடன் அந்த இதை கம்மி பண்ணியிருக்கோம்ல. அதை ஏன் பேசவே இல்லை நேற்று வெள்ளையறிக்கையில? இன்னைக்கு கூட 400 பேத்துக்கு நாங்க வந்த உடனே பணி ஆணை நீங்க பண்ணீங்களா? ஏங்க இந்த மாதிரிலாம் எங்களுக்கு பண்ண தெரியாதுங்க. எப்படிங்க இப்படி பண்ண முடியும்? நீங்க அதன் மூலியமா திமுக அரசு அதை தள்ளி போட்டுக்கொண்டே போயிட்டு ஒரு போஸ்டிங் 5 லட்சம் இல்ல 10 லட்சம் 15 லட்சம் வரைக்கும் கடந்த ஆட்சியில பல்வேறு துறையில வசூல் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஊழல் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்க வந்தோடனே கொடுத்துருக்கோம். அப்படி எப்படிங்க இந்த ஊழல் நீங்க எப்படி சொல்லுவீங்க? யாராச்சும் சொன்னாங்களா? இல்ல அங்க 400 பேர் வந்தாங்களா? யாராச்சும் ஒருத்தர் கேட்டாங்களா? சொன்னாங்களா? நான் எங்ககிட்ட 20 லட்சம் ரூபாய் கேட்டாங்க இந்த வேலைக்கு, இவங்க கேட்டாங்கன்னு சொல்லுங்க. சும்மா இந்த ஊழல்ன்ற ஹேஷ்டாக் எல்லாம் அடிக்க கூடாதுங்க எப்பவுமே. சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஊழல் ஊழல்னு போனா முடிஞ்சு போச்சா? திமுக ஆட்சியில அனைத்துலயுமே ஊழல். நாங்க வெளிப்படைத்தன்மையான ஒரு ஆட்சி நடத்துறோம். எதுலயும் ஒரு பைசா யாரும் வாங்க மாட்டோம், எங்களுக்கு தேவையும் இல்லை அப்படின்னு பாக்கலாம். அது எல்லாம் இனிமேல் தானே. அதுக்கெல்லாம் நான் ஒரு சில விஷயம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பணி ஆணை எப்படின்னு பாத்திரலாம். எப்படி இந்த 40 நாள்ல எக்ஸாம் வச்சு கிளியரன்ஸ் கொடுத்து எல்லா சர்டிபிகேஷன் செக்கிங் எல்லாம் முடிச்சு இன்டர்வியூ முடிச்சு இத்தனை பேத்துக்கு பணி ஆணை கொடுத்துட்டாங்களா? அவங்க எப்ப நடந்துச்சுங்க இது? நேத்து தானே செந்தில் பாலாஜி தெளிவா கேட்டார்ல, எப்போ பண்ணீங்க, யாரோட பீரியட்ல இதெல்லாம் நடந்துச்சு? இது ஆல்ரெடி செலக்டட் லிஸ்ட். பணியாணை கொடுக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அதுக்குள்ள நம்மளுக்கு டைமிங் இல்ல. அதை இப்ப நாளை மாறி வந்திருக்கு. எங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆசிரியர்களுக்கு பணியாணை வழங்குச்சு, ஞாபகம் இருக்கா? அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களோட தலைமையில் ஆசிரியர்களுக்கு அப்போ எத்தனை பேர், அப்பவும் தான் இதே மாதிரி எல்லாருமே சொன்னாங்க, ஒரு பைசா எங்களுக்கு செலவு கிடையாது, யாருக்கிட்டையும் நாங்க காசு கொடுக்கல, எங்களுக்கா உண்மையாதான் அந்த ஆசிரியர் பணி எல்லாத்துக்கும் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவரோட இதுல இருக்கும். அப்ப அதையெல்லாம் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. அப்பெல்லாம் என்ன யாருக்கிட்டாச்சும் காசு வாங்கிட்டு அந்த ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேலைக்கு போட்டு கொடுத்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடக்கவே நடக்காதது மாதிரியும் இன்னைக்குதான் இது எல்லாமே நடந்த மாதிரியும் அப்படின்லாம் பேசாதீங்க. அப்படின்னு பார்த்தா 40 நாள் நீங்க எங்க எக்ஸாம் வச்சீங்க, யார்கிட்ட கிளியரன்ஸ் வாங்கினீங்க, எப்படி இதை நடத்துனீங்க, அதுக்குள்ள டிஎன்பிசி உங்களுக்கு இத்தனை பேர்த்து தேர்வு செஞ்சு கொடுத்துருச்சா? அப்ப இதெல்லாம் அவரு நிர்மல்குமார் அவர்கள் விளக்கணும் நம்மளுக்கு. இதெல்லாம் ஏன் மறைக்கிறீங்க? இன்னும் நீங்க தான் எல்லாம் செஞ்ச மாதிரி ஏன் பண்றீங்க? அதாவது ஒரு மின் வாரியத்துல ஒரு கரண்ட் கட் ஆகுறத சரி பண்றதுக்கு உங்களுக்கு 3 மாசம் டைம் வேணும். ஆனா ஒரு பணி ஆணையை நீங்க 40 நாள்ல நடத்திட்டீங்கன்னு சொன்னா மக்கள் நம்பணும். இதெல்லாம் டிராமாட்டிக்கா இல்லைங்களாங்க இது? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அதாவது மக்களும் ஒரு சில டைம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஏதோ இவர் ஒரு நடிகர், இவருக்கு நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே முதல்வன் படம் வர்ற மாதிரியும் ரமணா படத்துல வர மாதிரியும் ஒரு 3 மணி நேரத்துல எல்லாம் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு நிஜமா நினைச்சிட்டாங்க நிறைய பேர். ஆனா அது அப்படியெல்லாம் இல்ல. யாரா இருந்தாலும் பொறுமையா ஹேண்டில் பண்ணி எடுக்கும் போதுதான் அதனுடைய விஷயங்கள் என்னன்னு தெரிய வரும் அப்படிங்கிறது இனிமேல் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுல எந்த மாற்றம். சிங்கப்பெண் அதிரடிப்படை கொண்டு வந்திருக்காங்க. 2 முறை தள்ளி வச்சு. எங்க மேடம்? தமிழ்நாட்டுல இருக்கு. இல்ல மாற்றம் ஏதாவது உணர்றீங்களா? மாற்றம் என்ன மாற்றவங்க எனக்கு புரியல. சிங்கப்பெண் அதிரடிப்படை அவங்களுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா மேடம்? இல்ல அவங்களோட ப்ரொசீஜர் தான் என்ன? அவங்க கிட்ட ஏதாவது கன் ஏதாச்சும் இருக்கா? அதாவது நாங்க இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோன்னு மகளிர் காவல் நிலையங்கள், அதை தாண்டி பெண்களும் போலீஸ் காவல்துறைக்கு வரலான்னு சொல்லி நினைச்சவர், ஆசைப்பட்டவர் அறிஞர் அண்ணா. அதை செயல்படுத்தியவர் கலைஞர் அவர்கள். அண்ணா பீரியட்ல இருந்தே அது ஓகே ஆச்சு. அப்புறம் கலைஞர் அவர்கள் கொண்டு வராங்க. கலைஞர் அவர்களோட பீரியட் தான் முதல் எஸ்ஐ வராங்க. அவங்க பேர் உஷா அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஆஃப்டர் தட் அவங்களோட கையிலையும் துப்பாக்கி இருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். சோ அந்த அளவுக்கு பெண்களுக்கான எல்லா உரிமையும் கொடுக்கணும். இன்னைக்கு இவங்க தான் சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுக்காக நான் சொன்னேன். ஆனா அப்ப இந்த பெண்களோட, அதாவது இந்த போலீஸ் இருக்காங்களே, இந்த காவலர்களோட வேலை என்ன? அவங்க என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு இடத்துலயும் போய் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்க, நாங்க வரோம்,
உங்களுக்கு எதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்க, நாங்க இங்க இருந்து செய்யறோம். ஏங்க எனக்கு இந்த விஷயமே புரியலைங்க. இது வந்து நார்மலா ஒரு சமூக ஆர்வலர்கள் இதை செய்யலாம். நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு இந்த மாதிரியான பரப்புரை மேற்கொள்றதுக்குன்னு ஒரு டீம் வச்சுக்கலாம். நீங்க போலீஸ்காரங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அவங்க அப்படி போய் அங்க நிற்கும் போதே ஃபர்ஸ்ட் எல்லாம் இன்ஸ்பெக்டர், ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் பார்த்தாலே நம்மளுக்கு எல்லாம் பயம் வரும். ஒரு ஆம்பளை வேஷ்டி மடிச்சு கட்டி இருந்தா கூட கீழே இறக்கி விடுவா, அப்படி அந்த அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு இவங்க தானே அப்படி வருவாங்க போவாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் எதுவும் மிகைப்படுத்தி எல்லாம் சொல்லல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கீங்க, அதிகாரம் என்ன இருக்கு? உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு அந்த சிங்க பெண்களுக்கே பிரச்சனை நடக்குது இல்ல, அதை செய்யறதே தாவேக்கா நிர்வாகின்னு இன்னைக்கு ப்ரூவ் ஆகிக்கப்பட்டிருக்குல்ல, அதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சரி, நீங்க அவ்வளோ பந்தாவா சொன்னீங்க, ட்ரோன் பறக்குது, அது உண்மையா பொய்யான்றது எல்லாத்துக்குமே தெரியும், மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ட்ரோனே இவங்க தான் முதல் வரலாற்றிலேயே முதல் ட்ரோன் பறக்க வச்சது இவங்க தான் சொன்னாங்க. சென்னையிலேயே வந்து சைலேந்திர பாபு சார் இருக்கும் போதே அந்த ட்ரோன் எல்லாம் பறந்துருக்கு. அதை தாண்டி ஒடிசா அந்த மாதிரி நிறைய அதர் ஸ்டேட்ஸ்லயும் பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், கும்மிடிப்பூண்டியில ஒரு இஷ்யூ நடந்துச்சுல்ல, நீங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்கினதுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் நடந்துச்சு. ஒரே நாள்ல, அதாவது 24 மணி நேரத்துல 20 பாலியல் வழக்கு. அதுல அந்த கும்மிடிப்பூண்டியில 3 வயசு குழந்தைய ஒருத்தன் புதருக்குள்ள தூக்கி போட்டு போனான்ல, உங்க ட்ரோன் எங்கேங்க போச்சு? அந்த குழந்தைய என்ன பண்றது? அவங்கள மொழி தெரியாதவங்க தான், அவங்களுக்கு கூட ஆதரவு கொடுக்க அங்கிருந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து நின்னாங்கல்ல, போலீஸ்காரங்க அவங்கள வந்து அடக்கணும்னு நினைச்சீங்க. அதை விட ரொம்ப கொடுமை என்னன்னா, அந்த அம்மா அப்பாக்கே தெரியாம அந்த குழந்தைய கொண்டு போய் பொன்னேரின்ற ஒரு இடத்துல 15 கிலோமீட்டர் தள்ளி போய் அதை புதைச்சிருக்கீங்க. இதுதான் உங்களுடைய ஆட்சியினுடைய மிகப்பெரிய மாற்றமா? இந்த மாற்றம்னா வேணா சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேங்க. நேத்து 25 வயசு பொண்ணு, அதாவது என்ன சொல்றது, அந்த உடல் யாருதுன்னே தெரியல, இன்னும் சொல்ல போனா ட்ரெஸ் இல்ல, அந்த பொண்ணை வந்து சடலமா கிடக்குது ஒரு காலேஜ் பக்கத்துல. இதுக்கு எப்போ நடவடிக்கை எடுப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? எங்கெங்க போச்சு அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை? சொல்லுங்க. அதை விட சூலூர் சம்பவம் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தெரியுமா? இவங்க சொல்றாங்க ஒவ்வொரு டைமும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, அப்புறம் 2.5 வயசு குழந்தைக்கு அப்படி ஆச்சுன்னா பேசும்போது, இன்னைக்கு என்கிட்ட கேளுங்க, நான் ஒரு திமுகல ஒரு சாதாரண பேச்சாளர் தான், நான் சொல்லுவேன் திமுகல எந்த அளவுக்கு அதை வந்து துணிதமா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அந்த குற்றவாளிகள்லாம் ஜெயிலுக்குள்ள இருக்காங்களா, வெளியே இருக்காங்களான்னு என்னால சொல்ல முடியும். இப்ப நீங்க சொல்லுங்க, சூலூர்ல நடந்த அந்த பிரச்சனை இவங்க வந்து உடனடியாலாம் சோமோட்டோவாலாம் போய் இதெல்லாம் எடுக்கல. நைட் 8 மணிக்கு தெரிஞ்சு 8 மணில இருந்து நைட்டு நடுராத்திரி 12 மணி வரைக்கும் சூலூர் ஊர் மக்கள் போய் நின்று போராட்டத்துல இறங்கி இருக்காங்க. 12 மணிக்கு தான் எம்எல்ஏ அங்க வராரு. நான் என்ன கேட்கிறேன், போன 10 வருஷம் எங்க ஊர் கோயம்புத்தூர்ல எம்எல்ஏ கிடையாது, 10 எம்எல்ஏவும் நாங்க கிடையாது. அங்க பொறுப்பு அமைச்சர்கள்லாம் எங்களுக்கு பொறுப்பு அமைச்சர் இருந்தாங்க, அமைச்சர்னு அங்க யாரும் கிடையாது, திமுக அமைச்சர்னு யாரும் கிடையாது, அவங்கள வேற ஊர்ல இருந்து அந்த அமைச்சர் தான் இருந்தாங்க. இருந்தாலும் அங்க நடந்த அந்த விமான நிலையத்துல சித்ரா ஏர்போர்ட்ல நடந்த அந்த விஷயத்துக்கு கிட்டத்தட்ட அத்தனை போராட்டம் அப்படிலாம் நடந்தீங்க. 60 நாள்ல அந்த ஆளுங்க யாருன்னு கூட தெரியாது. அந்த கேஸ் வந்து 60 நாள்ல அந்த 4 பேர்த்தையும் பிடிச்சி இன்னைக்கு சாகும் வரை சிறைன்னு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் நாங்க. ஆனா இங்க சூலூர்ல இன்னைக்கு தாவேகா எம்எல்ஏ 6 பேர் இருக்காங்க அந்த 10 தொகுதியில, சரிங்களா? அது போக 2 அமைச்சர், ஒரு அமைச்சர் இல்ல 2 அமைச்சர், இன்னைக்கு தாவேகா அமைச்சர்கள் 2 பேர் இருக்காங்க கோயம்புத்தூர்ல. எத்தனை பேர் அங்க வந்து நின்னாங்க? அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவே நைட்டு 12 மணிக்கு தான் வந்தாங்க. அப்ப எவ்வளவு ஹார்ஷா அவர் பேசினாரு எல்லாமே சமூக வலைதளத்துல இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க டிஜிபியை போட்டு என்ன பண்ணாங்க? சித்ரா ஏர்போர்ட் விஷயத்துல பொறுப்பு டிஜிபி தாங்க திமுக இருந்துச்சு. ஆனா டிஜிபி எல்லாம் எவ்வளவு நீட்டா ஹேண்டில் பண்ணி பத்திரிகையாளர்கிட்ட பேசினாங்கன்னு தெரியும். இங்க சூலூர்ல நடந்த பிரச்சனைக்கு டிஜிபி எல்லாம் எப்படி உட்காந்து பேசினாங்கன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருமே பார்த்தோம். அதை தாண்டி முதல்வர் இன்னைக்கு சொல்றாருல்ல, முதல்வருக்கு ஆதரவா நிறைய பேர் அவங்களோட பர்சனலை இழுக்கிறோம் அப்படின்னு. இந்த சூலூர்ல நடந்த பிரச்சனை 10 வயசு குழந்தை, அந்த குழந்தைய செதைச்சிருக்கான். அதை தாண்டி அந்த குழந்தையோட பின்மண்டையில எல்லாம் அடைச்சு மூளையெல்லாம் வெளியே வந்திருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா தண்ணிலேயே அந்த குழந்தையோட அந்த சடலம் மிதந்து கிடக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதும் கூட அவங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுறாங்க. அது வெளியே சமூக வலைதளத்தில் அவ்வளோ வேகமாக பரவுது. ஒரு டிவிக்கு நிர்வாகி விஜய் அவர்களோட ஃபோட்டோ போட்டு அந்த டிவிக்கு அஃபிஷியல்னு போட்டு அந்த ஐடியிலேருந்து மெசேஜ் வருது, ஒரு சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு நீ எவன் கூடயாச்சும் போனேன்னா அதுக்கெல்லாம் எங்கள் சிஎம் வந்து பதில் சொல்லுவாரான்னு போடுறாங்க. இதுவும் சமூக வலைதளத்தில் பரவுது. இதுதான் மாற்றமாங்க? கடைசியில் பெத்த தாய்க்கே தெரியாம அவங்க அப்பா கிட்ட சைன் வாங்கி அந்த சடலத்தையும் எரிச்சாச்சு. இந்த மாதிரி எத்தனை விஷயம். இன்னைக்கு அந்த மாதர் சங்க போராட்டம் இப்ப எதுக்குன்னு சொன்னேன் நானு, ஸ்ரீவைகுண்டத்துல அவங்க எம்எல்ஏ தானே, இதை எதிர்கட்சி தலைவர் கெத்தா சொன்னாரா இல்லையா? இங்க ஆலந்தூர்ல வேம்புலி தாவேக்கா நிர்வாகி சொன்னாரா இல்லையா? சேலத்துல
இன்னைக்கு 50 பெண்களை நீங்க வந்து மணிகண்டன் சேலம் மணிகண்டன் அப்ப அவரு அந்த பெண்களை வந்து வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம அந்த பெண்களை பாலியல் தொழிலுக்கு நீங்க ஈடுபடுத்தி இருக்கீங்க. அதுக்கும் நாங்க இதோட ப்ரூஃபோட தான் சட்டப்பேரவையில பேசணும். ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அவர்களையும் ப்ரூஃபோட தான் நாங்க சொன்னோம். இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? இந்த மாற்றம்னா இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தாங்க நாங்க வந்து சட்டப்பேரவையிலையும் ட்ரையலு அப்படியே நாங்க பாட்டுக்கு படம் காமிப்போம், எல்லாம் பண்ணுவோம். விவசாயி இன்னைக்கு அழுது புரண்டுட்டு இருக்காங்க, அதை பத்திலாம் கவலையே இல்லை எங்களுக்கு. நாங்க காலையில 6 மணிக்கு எந்திரிக்கிறோமா, நாங்க ஓடுறோமா, இந்திய வரலாற்றிலேயே எங்க முதல்வர் தான் 3 கிலோமீட்டர் ஓடினாருன்னு பெருமையா பேசுறோமா, அதுக்கு ஒரு ரூட் மாஃபியான்னு ஒண்ணு வச்சிருக்கோமா, அதை வச்சு நாங்க ட்ரெண்டிங்கை மாத்திக்கிட்டே இருப்போம். சோசியல் மீடியால வாய்ஸ் ஆஃப் காமன் ஒண்ணு போட்டு நாங்க எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எங்க தலைவர் எடுத்ததுனால சொல்றேன், இந்த ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் நடிகராக விஜய் இருந்தபோது மேனேஜரா இருந்தவர், அவரை வந்து பர்சனல் செக்ரட்டரியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதுவுமே வந்து அந்த ராத்தன் பண்டிட் அப்பாயிண்ட் பண்ண சேம் டேலேயே நடந்திருக்கு. ஒரு நம்பர் தான் அந்த ப்ரொசீடிங் லெட்டரோடைய ஒரு நம்பர் தான் சேஞ்ச். அப்போ 1 டேலேயே தான் நடந்திருக்கு. ஆனா அது வெளியில வந்துச்சு, அது சர்ச்சைக்காச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் அதை வந்து பின்வாங்கினாங்க, சட்டமன்றம் வரைக்கும் இஷ்யூ ஆன பிறகு. இந்த விஷயம் வந்து 40 நாள் கழிச்சு இவர் வந்து பர்த்டே ட்வீட் போடும்போது தான் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. டிஐபிஆர் மூலியமா கூட ஒரு லெட்டர்லயோ இதுலயுமே கூட வரல. அப்ப இது மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்ப நீங்க திமுக மேல ஊழல்னு ஒரு விஷயம் சொல்றீங்களா மேடம், அது எப்படி யாருக்கும் தெரியாம யாரோ காசு வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது உங்க குற்றச்சாட்டு. அது இது வரைக்கும் ப்ரூவே பண்ணல இல்லைங்களா? இப்போ இவரை வந்து இந்த ரூட் ஜெகதீஷன், இவருக்கு வந்து 1 மாசம் முதலமைச்சருடைய இருக்கட்டுங்க, முதல்வருக்கு தான் மரியாதை கொடுக்கணும். முதல்வர் பிஏவா இருந்தாலும் சரி, வயசுக்கு வேணா மரியாதை கொடுக்கலாம். அதுதான் நான் என்ன கேக்குறேன். ரூட் ஜெகதீஷன் அவர் வந்து இப்போ 1 மாசம் முடிஞ்சிருக்கும்ல, சம்பளம் 40 நாள் ஆச்சு. 1 மாசம் முடிஞ்சிருக்கும் சம்பளம் வாங்கி. இது யாரோட சம்பளம் வாங்கியிருப்பாரு? கவர்மெண்ட் சேலரி. அப்ப இது மறைச்சது தானே அர்த்தம். அப்ப இது ஊழலா இல்ல டிரான்ஸ்பரன்சியா? இது எனக்கு இது ரொம்ப நாளா இந்த கேள்வி இருந்துட்டு இருக்கு. அப்ப யார்கிட்டயும் சொல்லாம தானே இவங்க பண்ணிருக்காங்க. இதை விட பாத்தீங்களா, நான் இந்த ரிப்போர்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தேன், லீக்கேஜ் அப்படின்னு பேசுவாங்க. என்ன தெரியுமா லீக்கேஜ்? அதாவது இந்த டெண்டர் உள்ள லீக்கேஜ் ஆயிடுச்சு, இந்த இதுல லீக்கேஜ் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஒரு லீக்கேஜுங்க. சரி, அதெல்லாம் நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம். இதை விட மோசமான லீக்கேஜ் என்னன்னா, தலைமைச் செயலகத்துல ஒரு ரூம் ஒதுக்கி இருக்காங்களாம். அந்த ரூம்ல 4 பேர் இருக்காங்களாம். அந்த 4 பேத்த பார்த்துட்டு தான், அந்த 4 பேத்துக்கு சல்யூட் போட்டு தான், அந்த 4 பேத்துக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் நம்ம அதிகாரிகளை பார்க்க முடியும். அவங்க 4 பேர் சொல்றது தான் நம்ம வேலையே செய்யணும். யார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாகட்டும், தனி செயலாளர்களாகட்டும், அவங்கெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்களாம். இதை நான் கூட சொல்ல, அந்த ரிப்போர்ட்டிங்ல நான் பார்க்குறேன். அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் வந்து சிஎம் சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்டு போனால், அவருடைய தனி செயலாளர் சொல்றாரா, நாங்கள்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாதுங்க, நீங்க ரூட் ஜெகதீஷன் அவரை பாருங்க, அவரு தான் சிஎம் சாரோட அப்பாயின்மெண்ட்ல ஃபிக்ஸ் பண்றாரு. இதை விட நிர்மலா அருள் பிரகாஷ்னு சொல்லிட்டு ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பேத்தி, அவங்க வந்து அன்னை தெரசா யூனிவர்சிட்டியில சான்ஹெண்ட் உறுப்பினராகவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி கடல்சார் பல்கலைக்கழகத்துல அதுலயும் வந்து முன்னாள் நீதிமன்ற உறுப்பினராகவும் கூட இருக்காங்க. அந்த அளவுக்கு அப்போ அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க 1 மாசமா சிஎம்மோட அப்பாயின்மெண்ட் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்ப போய் அவங்களுடைய தனி செயலாளர் லட்சுமி பிரியா மேடம் அவங்கள பார்க்கும்போது அவங்க சொன்னாங்களாம், இந்த அப்பாயின்மெண்ட்லாம் நாங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்க, ரூட் ஜெகதீஷன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பாருங்க, அவங்க தான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த அம்மா கேட்டிருக்காங்க, நாங்க எதுக்குங்க அவங்களெல்லாம் போய் பார்க்கணும், நீங்க தானே அவங்க செயலாளர். அதெல்லாம் இல்லைங்க, இங்க அப்படிதான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து முதல்வருக்கு மெயில் போட்டுட்டு அந்த மேடமும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. யாரு, நிர்மலா அருள் பிரகாஷ் மேடம் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் அவங்களுக்கு விட என்னன்னு தெரியல. அப்போ ஒரு சிஎம் சார் இவர் சொன்னார்ல, டயலாக் பயங்கரமா பேசுறாரு, பவர் சென்டர், என்ன மீறி இங்க பவர் சென்டரே கிடையாது. இப்ப 4 பேர் பவர் சென்டர். இந்த லீக்கேஜ் எங்க போனா, இது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு நாளும் நம்மளுக்கு சட்டத்துறை சார்ந்து நிறைய வரும் இல்லைங்களா. இப்ப என்னென்ன அஃபென்ஸ் நடக்குது, எந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு, சோ இங்க வந்து தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு நடவடிக்கை என்ன, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப காலங்காலமா அந்த ரெட் புக்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த ரெட் புக், அந்த விஷயம் எல்லாமே வந்து லீக்கேஜ் ஆகுது. அப்ப இந்த லீக்கேஜ் எவ்வளவு பெரிய லீக்கேஜுங்க. ஒரு நாட்டினுடைய பாதுகாக்க வேண்டிய ஒரு சட்டத்துறை விஷயமே வந்து இப்ப லீக் ஆகுது அப்படின்னா, இப்ப நான் என்ன சொல்றேன், இப்போ நிறைய தொழில்துறை நிறுவனங்கள் வேற இடத்துக்கு மாறி போகுது. இந்த லீக்கேஜ் எல்லாம் எப்படி போச்சு? இப்படியா அப்படியா? இவங்க சொல்ற லீக்கேஜை விட ரொம்ப மோசமான லீக்கேஜ் இதுதான். இப்போ நான் எல்லா டிவில இதெல்லாம் பேசும்போது சொல்றது ஒண்ணு, இந்த டைம்
முடிச்சு போகும்போது அதாவது இந்திய அளவிலே தமிழ்நாடு பொருளாதாரத்துல இப்ப வரைக்கும் நம்பர் 1 மாநிலம். போன வருஷமும் 11.19, இந்த வருஷம் 10.83. இதுல இருந்து ஒரு பாயிண்ட் கம்மியாகக்கூடாது. அப்பதான் நீங்க செய்யற ஆட்சி சிறந்த ஆட்சின்னு அர்த்தம். இது மக்களுக்கும் நான் சொல்றேன். சும்மா இவங்க கரப்ஷன் ஒரு மோசமான ஒரு விஷயம். கரப்ஷன் என்னங்க, இப்ப விடியல் பயணம் அறிவிச்சார்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில தெளிவா சொல்றாங்களே, 32 துறையில 16 துறை மாப்பிள்ளைக்கும் 16 துறை மகனுக்கும் நான் போய்கிட்டு இருக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நடவடிக்கை, அடுத்த ரைடு நடவடிக்கை எல்லாமே அவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்றாங்க. நீங்க கொண்டு வாங்க, எதா இருந்தாலும் எங்க தலைவர், எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி we will face the consequenceங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ மருமக இங்க, மாமியார் அங்க, அப்புறம் மாமியாரோட தம்பி மேல, இது எந்த மாதிரியான வாரிசுங்க அத சொல்லிருங்க. அப்ப இவங்க எல்லாம் கரெக்டா தான் இருக்காங்களா? இவங்க என்ன துறை கையில வச்சிருக்காங்க? இப்ப ஆதவர்ஜன் அவர்கள் எந்த துறை? பொதுப்பணித்துறை மட்டும் இருக்கு. அது போக இவர் வேற என்ன துறை இவர் கையில வச்சிருக்காரு? இதெல்லாம் இனி போக போக தெரியும்ல. நானும் உங்ககிட்ட சொல்றேன் மேடம், 6 மாசம் ஆகட்டும். இவங்களோட கரப்ஷன் என்ன, இவங்களோட ஆன்டி கரப்ஷன் என்ன, எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்காங்க. ஏன்னா விவசாயிகள் இன்னைக்கே இறங்கிட்டாங்கல்ல களத்துல. அப்ப அது பார்ப்போம், அதை பார்த்துட்டு பண்ணலாம். இன்னைக்கே தனியார் மயம் எல்லாம். இன்னைக்கு தூய்மை பணியாளர் தனியார் மயம், மின் வாரியம் அது தனியார் மயம், சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அடாடாடாடாடா. நாங்க எனக்கு அரசு பள்ளி ஒரு கண்ணு, தனியார் பள்ளி ஒரு கண்ணுன்னு சொல்றாரு எங்க அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிறதுலயே வச்சு, அதாவது என்ன சொல்றது, எல்லா தனியார் பள்ளிக்கும் வாங்க 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 எல்லாரும் உங்களோட அஃபிலியேஷன்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க. ஆனா என்னன்னா பாவம், சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு நம்ம கொடுக்கவே வேண்டியது இல்லையாமாங்க என்ஓசி. ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கலனாலுமே அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கான அஃபிலியேஷன்ஸ் கிரெடிட் ஆயிடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்ரெடி ரூல் இருக்காமா. அப்புறம் என்ன அஃபிலியேஷன் வாங்கினாங்க? இல்ல, இப்ப சட்டமன்ற உறுப்பினர்களும் ஈவன் முதல்வருமே பொது வாகனங்கள்ல இந்த மாதிரி இடங்களை எல்லாம் பயணம் பண்ணும்போது டிக்கெட் எடுக்க வேண்டாம், அத மீறி டிக்கெட் எடுத்தாங்கல்ல. டிக்கெட்டும் எடுத்தாரு, அதே நேரத்துல செல்ஃபியும் எடுத்தாரு, அதே நேரத்துல வீடியோவும் எடுத்தாரு. அதாவது பஸ்ல பயணிச்சவங்க எல்லாம் எல்லாருமே நிர்வாகிகள் மாதிரி இருந்துச்சு, பொதுமக்கள் மாதிரி இல்ல. ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் தான் டிக்கெட் எடுத்திருப்பாரு. ஏன்னா அவர் என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, 1960 கொடுத்த மாதிரி இருந்துச்சு இல்லைங்க. 1960 இருந்து அவர் சமூக நீதியும் சமூக சிந்தனையும் மட்டும் தான் அவரோட படத்துல பேசிட்டு இருந்தாரு. ஓகேங்களா? அப்போ அவரெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே எவ்வளவு பெரிய நிறைய விஷயங்கள், அது என்ன சொல்றதுன்னு தெரியல, நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காராம். மக்கள் மன்றம், அது என்ன ரசிகர் மன்றம், மக்கள் மன்றம், நற்பணி மன்றம், அந்த மாதிரிலாம் வந்தவரு. அதனால இந்த டிக்கெட் எல்லாம் அவருக்கு பஸ்ல டிக்கெட் எடுக்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனா அவர் படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவரெல்லாம் விட்டுருவார். அதுவும் அவருக்கு பிரச்சனை இல்லை. பஸ் டிக்கெட்டும் பிரச்சனை இல்லை, பிளாக் டிக்கெட்டும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் தான் இவங்க ரொம்ப ஹைப் ஏத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, இன்னைக்கு போராட்டங்கள் நிறைய போய்கிட்டே இருக்கு. அதை பத்தில இவங்க பேச மாட்டாங்க. டாஸ்மார்க் பிரச்சனை இன்ன வரைக்கும் போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. பட் அதை பத்தி பேசுறதுக்கு இங்க ஆள் கிடையாது. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நான் முதல்வர் நின்னாரு, முதல்வர் நடந்தாரு, முதல்வர் கோட்டு போட்டாரு, முதல்வர் டிஃபன் பாக்ஸ் திறந்தாரு, முதல்வர் சாயந்தரம் வண்டி ஓட்டினாரு, இப்படியே தான் ஓடிட்டு இருக்குங்க. எனக்கு அதுதான் புரியல, இது எதை நோக்கியான இந்த விஷயம் இருக்கு. ஓகே, கூட்டணியில இருந்து கொண்டே விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் அன்றைக்கு முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களை நோக்கி இப்படி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்க வேண்டாம், புதுவெளியிலேயே பேச தயக்கம் காட்டக்கூடிய ஒரு விஷயத்துக்கு சட்டமன்றத்துல பேசியிருக்க கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை வச்சாரு. அதுக்கு ஆதவர்ஜனா பதிலடி கொடுத்திருக்காரு. 4 நாட்களா சட்டமன்றத்துல எப்படியான விமர்சனங்களை திமுகவினர் வச்சாங்க, அதை பத்தி எந்த குரலும் கொடுக்காம இதுக்கு மட்டும் திருமாவளவன் அவர்கள் பேசிருக்காரு, அதையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க, 4 நாளா சட்டப்பேரவையில எதிர்கட்சி தலைவர் சொன்னது எதுவுமே தவறான விஷயங்கள் இல்லை. இந்த சோஃபா மாடல் அப்படின்னு அவர் சொல்லும் போது உடனே அதுக்கு என்ன பண்ணாரு சபாநாயகர், இந்த சோஃபா மாடல், இந்த கழுத மாடல் இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிருந்திருக்கலாம். சோஃபா மாடல் நீங்க சொல்லக்கூடாது, அவர் அடுத்த வார்த்தையில சேர்த்திதான் சபாநாயகர் சொன்னாரு. சரி, அதுக்கும் சரின்னு சொல்லி அமைதி ஆயிட்டோம்ல. ஆனா இவர் என்ன பண்ணாரு, இங்க சிஎம் சார் பேசும்போது என்ன சொன்னாரு, என்ன சோஃபா மாடல் அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு லேட் ஆச்சுப்பா. அப்ப அவரு என்ன பண்ணிருக்கணும், சபாநாயகர் அப்ப குறுக்கிட்டு வேணாங்க, அவர் பேசும்போது நான் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன், இதெல்லாம் நீங்களும் பேசக்கூடாதுன்னு சபாநாயகர் சொல்லியிருக்கணும். நீங்க அதுக்குள்ள அதுதான் பாருங்க, அதான் அந்த ஃப்ளோ
அந்த தொடர்ச்சி விட்டு போயிரும், நீங்க கொஞ்சம் கம்முன்னு இருங்க, உங்களுக்கு அப்புறமா நான் பேச டைம் தரேன். ஏங்க அப்படி பண்ண முடியாதுங்க. ஆஸ் பர் ஒரு சட்டப்பேரவையினுடைய லா வந்து என்னன்னா, முதல்வர் பேசிட்டாருன்னா அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் பேச முடியாது. அது ஒரு மரபு இருக்குன்னு இன்னைக்கு நிறைய மூத்த அமைச்சர்கள் எல்லாம் பேசுறாங்க. மரபே அதுதாங்க, முதல்வர் பேசி முடிச்சா சட்டப்பேரவை முடிஞ்சிடணும், அதோட அவ்வளவுதான், அதுக்கப்புறம் பேச முடியாது, அதனாலதான் நாங்க எந்திரிச்சு பேசணும்னு சொல்றாங்க. அதை யாரும் ஒத்துக்கவும் மாட்டேங்கிறீங்க. ஆனா இதை விட சோஃபா மாடல் சொன்னதோட பரவாயில்ல, விஜய் அவர்கள் அடுத்து என்ன சொன்னாங்க, இந்த டேபிள் சேரு இந்த பிசினஸ் எல்லாம் இங்க வேண்டாம், வெளியில போயிடுச்சுக்கோங்க. என்ன டேபிள் சேரு டீபாய் விக்கிறத பத்தி தான் கேட்டோமா? அப்ப நீங்க யாரை கேவலப்படுத்துறீங்க? மக்களை கேவலப்படுத்துறீங்களா? இப்போ நீங்க எதிர்கட்சிக்கு தலைவரை கேவலப்படுத்தல, எதிர்கட்சி தலைவரையும் நான் அதான் ஸ்டார்டிங்ல சொல்றேன். நீங்க ஆவுனா சொல்றீங்களே மக்கள் எங்க பக்கம், மக்கள் எங்க, உங்க பக்கம் 30% தான், எங்க பக்கம், அதாவது எங்க பக்கம்னா திமுக மட்டும் நாங்க சொல்ல, மொத்தமா சேர்ந்து எதிர்கட்சியில 60% இருக்கும். அப்போ மக்களுக்காக அவங்க கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்கும்போது நீங்க பதில் சொல்லாம டீபாய் விற்கிறக்கும், சேர் விற்கிறக்கும், டைனிங் டேபிள் விற்கிறதுக்குலாம் இது இடம் இல்ல, பிசினஸ் இல்லைன்னு அவர் பேசலாமா? அப்போ நாங்க சொல்ற விவசாய பிரச்சனை, இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ற பிரச்சனை, தூய்மை பணியாளர் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு டேபிள் சேர் பிசினஸ் மாதிரி இருக்கா அப்படின்னு நாங்க கேட்கல மேடம். இல்ல, எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. அதனாலதான் நான் நீங்க பேசும்போது சொன்னேன், இந்த அப்பாவை காணோம் அப்படின்னு நீங்க தேடும் போது அப்பான்னு நீங்க அங்க சொல்லியிருக்கவே கூடாது. நீங்க அப்பான்னு சொன்னா அது பர்சனல் அட்டாக் தான். நீங்க தலைவர்னு சொல்லியிருந்தாதான் அது அரசியல், அதை ஒத்துக்கவே மாட்டேன். அது நீங்க அப்பான்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்க அது எதிர்கட்சி தலைவரை நீங்க குத்தி தான் நீங்க பேசியிருக்கீங்க. உங்களுக்கு ஆக்ஷன் கொடுக்க தெரியும்னா ரியாக்ஷனை நீங்க தான் ஃபேஸ் பண்ணி. ஓகே, அந்த திருமண நிகழ்ச்சியிலேயே முத்தரசன் அவர்கள், தோழர் முத்தரசன் அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாரு, ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது இக்கரைக்கு அக்கறை பச்சை பார்க்கும், அதுக்கப்புறம் போன பிறகுதான் ஐயோ இங்கே அங்கேயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுன்னு ஒரு கதை ஒன்று சொன்னார். ஏற்கனவே சண்முகம் அவர்கள் பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதி அது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இப்படி ஒரு கதை வேற வந்திருக்கு. என்னதான் நடக்குது? கூட்டணி கட்சியினர் அங்கேயே தொடருவாங்கன்னு பாக்கணுமா, இல்ல வீரபாண்டியன் அவர்கள் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு, அதுலயும் ஒரு சுணக்கத்தோட பேசுன மாதிரிதான் இருந்துச்சு. அதாவது உண்மையாலுமே கம்யூனிஸ்ட் தோழர்களை நம்ம தவறு சொல்லவே முடியாது. அவங்களோட வாழ்க்கை தவ தான் அந்த ஆர்டிகல் வந்து இல்ல, அவங்க வாழ்க்கை தவ வாழ்க்கை தான், இல்லன்னு சொல்ல. பட் ஆனா இன்னைக்கு அவங்க கிட்டயே கொஞ்சம் ஒரு மாற்றம் தெரியுதே அப்படிங்கறதான் வலிக்குது. இப்போ பாத்தீங்கன்னா சு வெங்கடேசன் சார்லாம் வந்து நான்லாம் பெரும் மதிப்பு அவர் மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனா அவரே இன்னைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சாதாரணமா கடந்து போற மாதிரி பேசும்போது எனக்கெல்லாம் கொஞ்சம் யோசனையா தான் இருந்துச்சு. என்ன சாரை எப்படி பேசுறாரா? ஏன்னா அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க தான் நம்ம. அதுல வந்து அவர் சொன்ன விஷயம் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப யோசனையா இருந்துச்சு. ஏன் இப்ப என்ன ஆளுநர் உரை நடந்துருச்சு, தமிழ் தாய் வாழ்த்து முதல் பாடணும், அதுக்கப்புறம் தேசிய கீதம் எத்தனை முறை பாடினா என்ன? அப்படி இல்லை, அந்த விஷயம் அப்படி கிடையாது. ஏன்னா இந்திய நாடுங்கிறதுக்கு நம்ம மரியாதை தான். ஆமா, நான் இந்தியர்கள் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அதுல நம் தாய்மொழி தமிழுக்கு தானே முதன்மையா இருக்கணும். நீங்க முதல்ல ஒரு டைம் பாடிட்டு அது எதுக்கு 2 டைம் தமிழ் தாய் வாழ்த்து? அதுதானே ஃபைட்டு. நீங்க என் தமிழுக்கு என்ன விதமான, நீங்க என் நாட்டுக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதை நாங்க வந்து தாய்மொழிக்கு என்ன மரியாதை அதே மரியாதை நாங்க நாட்டுக்கும் கொடுக்குறோம்னு சொல்றது என்ன இருக்கு? இதை நீங்க வந்து இதுல என்ன சண்டை பிடிக்காம நாங்க தேறிட்டோம், நாங்க சண்டை பிடிக்காம ஆளுநர் வரைய முழுசா இன்னைக்கு படிக்க வச்சுட்டோம். அவரும் வேற டிவிகே கட்சியவே புகழ்ந்து வேற படிச்சிருக்கோம்னு தெரியாமையே பாவம் எங்க ஐயா அர்லேக்கர் அவர்கள் நல்லா படிச்சுட்டு போயிட்டார். உண்மையாலுமே அந்த கவர்னரை நான் பாராட்டுறேன். சரி, இன்னொன்னு இன்னைக்கு நிறைய விமர்சனம் வந்துட்டு இருக்கு. தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா RN ரவி அவர்களை வந்து இதெல்லாம் படிக்க வச்சிருங்க பார்க்கலாம். எங்க போட்டி சண்டை செய்யறதுன்னு வந்துட்டா தனக்கு இணையான ஒரு ஆளோட நின்றுதான் நீங்க சண்டை செய்யணும். நீங்க தான் ஹீரோ வச்சே. அப்போ அர்லேக்கர் அவர்கள் ரொம்ப பார்த்தாலே ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருக்கிறாரு. அவர் பொறுமையா தான் ஹேண்டில் பண்றாரு. நீங்க 108 சீட்டோட போகும்போதும் கூட ஏன்பா இப்படி எல்லாம் இல்ல, நீ போய் இந்த சீட்டெல்லாம் மாத்திட்டு அப்படிதான்ப்பா நீங்க வரணும், இதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொன்னாரு. இதே RN ரவியா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? அப்பவே இருந்து நீங்க போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க, நான் போயிட்டு வரேன்னு 15 நாள் எங்கேயாச்சும் டூர் போயிருப்பாரு. ஏன்னா அவரை தப்பு சொல்றீங்களா, அவருடைய தன்மை அது. அவருக்கு வந்து RSS தான் எங்களோட தான் பெஸ்ட்ன்னு சொல்ற அளவுக்கு அவர் இது பண்ணாரு. ஏன் அவர் இருக்கும்போது தமிழ் தாய் வாழ்த்து முதல் பாடணும், நம்ம என்ன சொல்லணும், நிறைவா பாடும்போது நிறைவா நாங்க வந்து தேசிய கீதம், இதுதானே நம்ம மரபு. நீங்க மரபையே மாத்திட்டு நாங்க சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னு. அதுல வேற விஜய் அவர்கள் சொல்றாரு, அன்னைக்கு கலைஞருடைய புகைப்படம் திறப்பு விழா அப்போ மட்டும் எனக்கு அது புரியலைங்க. ஏங்க ஆளுநரும் குடியரசுத் தலைவர் ஒன்னா, இதுல வேற ஒரு குடியரசுத் தலைவர் பங்கேற்றனால நீங்க அப்படின்னு பார்த்தா சட்டசபைக்குள்ள யார் உட்காருவா? நீங்க சொல்லுங்க மேடம், சட்டசபைக்குள்ள யார் உட்காருவா?
சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்னைக்கு எம்பி உட்காந்துருந்தாங்க. இல்ல அது ஒரு அரசு நிகழ்ச்சி, கொரோனா கால இதனால அங்க நடத்துனாங்க. அதுதான் அது அங்க வந்து இங்க எல்லா எம்பிஸ் உட்காந்துருந்தாங்க. அப்ப அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி இருக்கணும் இல்ல? அத்தனை எம்பிஸ் விஐபிஸ் எல்லாம் வந்து உள்ள உட்காந்துட்டு இருந்தாங்க. எப்படி நீங்க சட்டப்பேரவைனா என்ன அவங்க மட்டும் தானே உட்காரணும்? ஏங்க ஒரு புரோட்டோகால் வேணாமாங்க? இப்ப ஆளுநர் அப்படிங்கிறவங்க ஒரு ஒன்றிய அரசினால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு பர்சன், அவ்வளவுதான். ஆனா அதுவே வந்து குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது வந்து மொத்த ஸ்டேட், மொத்த இந்தியாவுக்கே அவங்க வந்து முதன்மையானவங்க. அவங்க வரும்போது அதனால முதல் பாட்டு வந்து தேசிய கீதம் பாடப்பட்டுச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய கண்டுபிடிப்புன்னு வந்து வேணா இந்த புக் எடுத்து பாருங்கன்னு சொல்றதும், அதுக்கு சபாநாயகர் அவர்கள் பரவாயில்ல நீங்க ஞாபகப்படுத்தி விட்டுட்டீங்க எனக்கு அப்படின்னு சொல்றதும், இதெல்லாம் என்னங்க இதெல்லாம்? அதுவும் நீங்க சொன்ன மாதிரி அது கொரோனா டைம்ன்றனால அந்த இடத்துல நடத்த வேண்டியதா ஒரு சூழ்நிலை. எனக்கு அதான் இவங்களோட புரிதல். இதெல்லாம் நம்ம தெளிவா சொன்னோம்னா நம்மள இன்னொன்னுங்க, இந்த தற்கூரின்ற வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்தவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். கீழே கமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா தம்பிமார்களும் வேணாலும் புரிஞ்சுக்கணும். யார் இது வரைக்கும் எங்களுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த இடத்துலயும் ஒரு நாளும் தற்கூரின்னு பயன்படுத்தினதே கிடையாது. எந்த ரீல் எந்த வீடியோ எங்க வேணாலும் போய் பார்க்கட்டும். இவருடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் போற இடத்துல எல்லாம் நம்மள தற்கூரின்னு சொல்றாங்க. நீங்களே டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? அந்த ஹேஷ்டேக் அடிக்கிறது, அவங்க நம்மள தப்பா பேசுறாங்க, அவங்க நம்மளை வந்து இழிவாப்படுத்துறாங்க அப்படின்னு இளைஞர்கள் மத்தியில ஒரு தப்பான விஷயத்த தூண்டுதல் பண்றாங்க. நல்லதே பண்ணல. இப்ப ஒரு பசங்க பாத்தீங்களா, இந்த காலேஜ் பசங்க 2 நாளைக்கு முன்னாடி ஐ திங்க் சென்னை இந்த காஞ்சிபுரம் ரோட்ல காலேஜஸ்ல தான் நினைக்கிறேன், அந்த பேட்டி எல்லாம் கூடி சமூக வலைத்தளத்துல போச்சு. அதாவது நாங்கெல்லாம் வந்து விருப்பப்பட்டெல்லாம் கேக் எல்லாம் கட் பண்ணணும்லாம் பண்ணல. ஃபர்ஸ்ட் காலேஜுக்குள்ள எதுக்கு இந்த அரசியல கொண்டு வரீங்க பாருங்க. பேனரே வந்து எப்படி அடிச்சு வச்சிருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா நாங்கெல்லாம் பயன்பெற்று இருக்கோம். அப்ப கூட நாங்க ஸ்டாலின் சாருக்கு இவ்வளவு செய்யணும்னு நாங்க செஞ்சது இல்ல. ஆனா இந்த பேனர் பாருங்க, ஒரு காலேஜ் முன்னாடி இப்படிதான் பேனர் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பசங்க வந்து முன் வந்து இன்னைக்கு பேசுறாங்க. அந்த பசங்க கொடி பிடிச்சு நின்னாங்க, இந்த பேனரை கழட்ட சொல்லுங்க. எதுக்கு கட்சி பேனர் இங்க? எங்களுக்கு கட்சி பேனர் இங்க தேவையில்லை. நாங்கெல்லாம் வந்து முன் வந்து அப்படியெல்லாம் கேட்கல, நாங்க வெட்டல. எங்களுக்கு படிக்கிற இடம் படிக்கிற இடமா இருக்கணும், அதை கட்சி கூடாரமா மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லி பசங்களே இன்னைக்கு கொஞ்சம் தெளிய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்ப இவங்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். கூட்டணி கட்சியினர் ஒவ்வொரு கருத்துக்களை வைக்கிறாங்க. அது சில நேரங்களில் திமுகவுக்கு எதிராகவும் இருக்கு, விமர்சிக்கிற மாதிரியும் இருக்கு. புடலங்கா அப்படின்லாம் விமர்சிச்சிருக்காங்க. அதிமுக பாஜக பாமக அப்படின்னு சொல்லி புடலங்கா கூட்டணின்னு விமர்சிச்சிருக்காங்க. என்ன கொள்கை இருக்கு அப்படின்றாங்க. சில நேரங்கள் அவங்க பேசக்கூடிய கருத்து வந்து அந்த தாவேகா கூட்டணியில சுணங்கி போயிருக்கிற மாதிரியும் இருக்கு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம விஷயத்த நம்ம தானேங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். எங்க தலைவர் இப்பவே சொல்லிட்டாரு, ரொம்ப யாரு கூடயே கூட்டணி இல்ல, நாங்க மக்கள் கூட கூட்டணி வச்சுக்கிறோன்னு. எங்க தலைவருக்கு தெம்பு கொடுக்குற அளவுல தொண்டர்கள் நாங்க இருக்கோம், அதை தாண்டி மக்கள் இருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி எல்லா தமிழ்நாட்டு மக்கள் மனசுல திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நிலைச்சு நிற்பாரு. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நன்றி.